ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. ப்ரோ கபடி தொடரோட 68ஆம் நாள் ஆட்டத்துல டபாங் டெல்லி அணியை எதிர்கொண்டது தமிழ் தலைவாஸ் அணி. ஆரம்பம் முதலே விறுவிறுப்பா நடந்த இந்த ஆட்டத்துல 43க்கு 45 என்ற புள்ளி கணக்குல தமிழ் தலைவாஸ் அணி போராடி தோல்வி அடைஞ்சது. மொத்தமா 26 ரைடு பாயிண்ட்டுகளையும் 10 டேக்கல் பாயிண்ட்டுகளையும் 6 ஆல் அவுட் பாயிண்ட்டுகளையும் குவிச்சிருக்காங்க டெல்லி அணி. இந்த அணியோட வீரரான அஷு மாலிக் வழக்கம் போல 18 புள்ளிகளை எடுத்து அசத்தி இருக்காரு. எதிர்த்து விளையாடின தமிழ் தலைவாஸ் அணி ஆரம்பம் முதலே அதிரடியா விளையாடி இருந்தாலும் மொத்தமா 21 ரைடு பாயிண்ட்டுகளையும் 14 டேக்கல் பாயிண்ட்டுகளையும் 6 ஆல் அவுட் பாயிண்ட்டுகளையும் பெற்றிருந்தாலும் கூட கடைசி நேரத்துல 2 புள்ளிகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. மற்றொரு ஆட்டத்துல பெங்கால் வாரியர்ஸை எதிர்கொண்டது புனேரி பல்தான் அணி. இந்த ஆட்டத்துல 29க்கு 26 என்ற புள்ளி கணக்குல ஆட்டத்தை கைப்பற்றியிருக்காங்க புனேரி பல்தான் அணி. மொத்தமா 16 ரைடு பாயிண்ட்டுகளையும் 10 டேக்கல் பாயிண்ட்டுகளையும் பெற்று அசத்தியிருக்காங்க. இந்த அணியோட வீரரான ஆகாஷ் 10 புள்ளிகளை பெற்றது அணியோட வெற்றிக்கு பக்கபலமா இருந்திருக்கு. எதிர்த்து விளையாடின பெங்கால் வாரியர்ஸ் மொத்தமா 14 ரைடு பாயிண்ட்டுகளை எடுத்திருந்தாலும் கூட 3 டேக்கல் பாயிண்ட்டுகளை மட்டுமே பெற்றிருப்பது அணியோட பின்னடைவுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. ப்ரோ கபடி தொடரோட 69ஆம் நாள் ஆட்டத்துல ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை பாட்னா பைரட்ஸ் எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.